இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். ஆக்சுவலாக இயேசுப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கு? இயேசப்பா அவர் ஒரு மனுஷகுமாரனா வந்திருக்கிறாரு, நம்மளை குணமாக்குவார் என்ற விசுவாசம் என்ன செஞ்சால் அந்த ஸ்திரீக்கு மனசில் உருவாயிருக்கு. உருவாகும்போது அவள் என்ன நினைக்கிறான், ஐயோ அவரை எப்படியாவது பார்த்துடலாம், அவர் நம்மளை லைட்டாக தொட்டால் கூட நம்மளுடைய பாவம் போயிடும், நம்மளுடைய நோய்கள் போயிடுமே அப்படின்னு அவள் பயங்கர விசுவாசத்தோட ரொம்ப என்ன செய்கிறா, ரொம்ப அவரை ஆவலாக என்ன செய்கிறா, எதிர்பார்த்துட்ருக்குறா. பயங்கர நம்பிக்கை. அதான் ஏசப்பா சொல்கிறாரு, உடனே அவள் என்ன பண்ணுறா, போய் அவரோட வஸ்திரத்தை ஓரத்தை தான் தொடுறா. ஒரு நம்பிக்கையினால் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொடுறா. தொட்டு பார்த்ததை என்ன செய்யுது, அவளுக்கு உடனே அவளுடைய வியாதியெல்லாம் பறந்து போகுது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா திரும்பி பார்த்து அவளை பார்த்து சொல்கிறாங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்படி? மகளே, உன் விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசத்துக்கு என்ன ஒரு கதை, நான் ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன், குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தை குழந்தை படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதான் புலம்புறாங்க. ஐயோ நம்ம குழந்தை எப்படி படிக்க வைக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஐயோ மனுஷங்க கையில் அப்பப்போ ஒப்பு கொடுத்துட்றோம், அவங்ககிட்ட கடன் வாங்கி இதை பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய் என்ற வசனம் இருக்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேவைகளை அப்பப்போ என்ன செய்கிறோம், பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு நாள் அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய எப்படியாவது படிக்க வச்சிடலாம், எப்படியாவது அந்த குழந்தைய பெரிய ஆளாக்கிடலான்னு ஒரு கனவோடு இருக்கும்போது எப்படியோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சிடும். அந்த குழந்தையும் தம் பேரண்ட்ஸோட பெற்றோருடைய எண்ணங்களை ஏக்கங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால அவள் எந்த தவறுகளுக்கும் இன்னல்களுக்கும் இடர்களுக்கும் இல்லாமல் அப்படியே மேலே போயிட்டே வரான். ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க அம்மாவும் நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம குழந்தை 12th வரை நல்லா படிச்சிட்டாலே, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாளே, நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலையே, காலேஜ் படிக்க வைக்க போகிறோம் தெரிலையே. ஆனால் அந்த வீட்டில் டிவி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. அவங்க டீச்சர்ஸ் மூலயமா தான் அந்த பொண்ணு ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரான். பக்கத்தில் உள்ளவங்களுடைய ஆதரவோடு என்ன செய்கிறா, படிச்சுட்டு வரான். அந்த ஒரு நாள் சொந்தங்களோ அவங்களோட உறவுகளோ என்ன செய்யலை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போது பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி இருக்கிறாங்க, ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு ஆன்ட்டி இருக்கிறாங்க. இது தேவனை அறியாத ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தை அந்த ஆன்ட்டி கூட சண்டே கிளாஸ் போகிறது, விபிஎஸ் போகிறது அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கொள்ள ஆரம்பித்தோம். அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்கிறாங்க. அப்போது அந்த விசுவாசத்திற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு அவள் என்ன செய்கிறா, புரிஞ்சுக்கிறான். அந்த பைபிள் ஸ்கூல் மூலமாக, விபிஎஸ் மூலமாக, சண்டே கிளாஸ் மூலமாக புரிஞ்சுக்கிறான். அவங்க அம்மா அப்பா சொல்கிறா, அம்மா கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு. அப்போது அவள் என்ன செய்கிறா, டாக்டர் ஆயிடுவா, ஆனால் அதுக்கு என்ன காசு இல்லையே. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் பொண்ணு டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்கிறேன், எப்படி காசு இல்லை அப்படின்னு. தேவனை அறியாத மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், தெரிஞ்சுக்கிறார், ரட்சிப்புக்குள்ளான வாழ்க்கையில் கொண்டு வரார். அப்போது அவர் நினைக்கிறாரு, அவங்க அப்பா நினைக்கிறாரு, ஐயோ நம்ம குழந்தை இவ்வளோ அழகாக இருக்காளே, இவள் டாக்டர் ஆயிடுவா, நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோமேன்னு அழுறாரு. நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுக, தாயும் தகப்பனும் அழுக. இந்த குழந்தை சொல்கிறா, அப்பா நம்ம ஜெபிச்சா நம்மளுக்கு கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவள் சண்டே கிளாஸில் ஒவ்வொரு விஷயங்களும் ஜெபிக்கும் போது கிடைக்கும், சில பேருக்கு தாமதமாக கிடைக்கும். அதை ஏசப்பா சொல்கிறாங்க, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போது சில பேர் தாமதிச்சாலும் நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம என்ன செய்வோம், புசிப்போம். அப்போ அந்த குழந்தை சொல்கிறா, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ப்ரேயர் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, அம்மா நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேம்மா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பேர்கிட்ட நான் புரளி பேசியிருக்கேன், எவ்வளோ பேர்கிட்ட சண்டை இழுத்துருக்கேன், நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு பயங்கர ப்ளீடிங் ஆகுது. பார்க்க யாரும் இல்லை, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கிறா. அவள் 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக எதிர்நோக்கி காத்துட்ருக்கிறா. ஆனால் படிக்க வைப்பாங்களோ இல்லையான்னு தெரியல. அப்போது ப்ளீடிங் ஓவர் ஆகிக்கிட்டே இருக்குது.
ஆகும்போது பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அம்மா நீ கவலைப்படாத, ஏசப்பா சரியாக்கிடுவாங்க அப்படின்னு. அவங்களும் ஓகே ஓகே ஆண்டி, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, ஹாஸ்பிட்டல் கூட சேர்க்க யாரும் இல்லை. அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்க ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஆட்டோ கூட வாடகைக்கு வாங்கி ஓட்டுறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் செத்துருவோனோன்னு அழுறாங்க. அது அழுகும்போது நம்மளுக்கு மனசில் என்ன செய்யும், பயங்கரமாக வலிக்கும். ஐயோ இப்படி அழுறாங்களே, அம்மா அழுறாங்களே, அம்மாவுக்கு இப்படி இருக்கே, என்ன பண்ணுற சொல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க சொல்ல போய் சேர்க்க போனாங்க. அப்போ சேர்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கு வாங்கின சீட்டை அப்படியே செப்டம்பர் மாதம் கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தைங்க காலேஜ் போய் 5வது நாள் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட பக்கத்து வீட்டுக்காரங்க. ஏன், தேவனுடைய அன்பு, அவருடைய எவ்வளோ அந்த குழந்தையோட விசுவாசம், புரியுதுங்களா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அவங்க சொல்லிட்டாங்க, கர்ப்பப்பை எடுத்துடணுமா, நீர் கட்டி இறங்கிடுச்சுமா, ஃபுல்லாகவே உங்கள் அம்மா காப்பாற்றுவோமா என்னன்னு தெரியலமா அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா செஞ்சா, ஜெபிச்சுக்கிட்டே அதை, ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீங்கள் குணமாக்கியிருக்கீங்க, இவங்களை குணமாக்கியிருக்கீங்க, ஒரு வாலிபனை குணமாக்கியிருக்கீங்க, எவ்வளோ பேரை குணமாக்கிருக்கீங்க, அம்மாவை நீங்கள் குணமாக்க மாட்டீங்களா ஏசப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறா. அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், மகளே திடன்கொள். இந்த வேத வசனம் அவளுடைய காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரச்சித்ததுன்னு சொல்லவும், அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற கர்த்தரே இறங்குறாரு. கர்த்தர் ஒரு மனுஷங்க மூலமாக இறங்குறாரு. எல்ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மனுஷங்க மூலமாக இறங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ பயப்படாதம்மா, அந்த குழந்தை தேவன் அறியாத குழந்தை தான் பைபிளில் வச்சுக்கிட்டு அம்மா மேலே இருப்பாங்க, கீழே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாள். அப்போ அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, மகளை திடன்குள் உன் விசுவாசம் ரட்சித்தது. அந்த பொண்ணு அந்த அம்மாவுடைய விசுவாசம் என்னது ரொம்ப அதிகமாக இருந்தனால ஆண்டவர் என்ன பண்ணார், ஆப்ரேஷன் ரொம்ப சுலபம் முடிஞ்சது. அவங்க அம்மாவும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆனாங்க. இது ஒரு பெரிய சாட்சியில், உயிருள்ள சாட்சியில். அப்போது ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்குது பாருங்கள், மகளை திடன்குள் உன் விசுவாசம் ரட்சித்தது. அந்த குழந்தையோட வாழ்க்கையில் நடந்ததா, எவ்வளோ பயந்துட்டு இருந்தான். அந்த அம்மாவை எப்படி காப்பாற்றலான்னு இருக்கும்போது, எப்படி படிக்க முடியாத நேரத்தில் கூட படிக்க வைக்க கூட முடியாத நேரத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஆண்டவர் அனுப்புகிறாரு, அவங்க மூலமாக படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தாயை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. அந்த குழந்தை சொல்கிற, ஒரு வருஷம் 12 வருஷம் பெரும்பாடில் சொல்லி குணமாக்குறீங்களே ஏசப்பா, எங்கள் அம்மாவை குணமாக்க மாட்டீங்களோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்ல, நான் குணமாக்குவேன் மகளேன்னு சொல்லிட்டு, மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். மத்தேயு 9:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த வசனம் அப்படியே மனசுக்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு பூஸ்ட் அந்த எனர்ஜியாக இருக்கும். அப்போது நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் விசுவாசத்தை அதிகமாக ஆண்டவர் மேலே வைங்க, மனுஷங்க மேலே வைக்காதீங்க. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க ஆண்டோடைய சத்தமும் வார்த்தையும் அவங்களோட காதுகளில் ஒழிக்கும் போது, மகளை திடன்குள் விசுவாசம் ரட்சித்தது. நீங்கள் எதில் ஒரு விசுவாசத்தை நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கிறீங்களோ அந்த காரியம் பல மடங்காக வாய்க்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு சிறு ஜெபம் பண்ணிக்கலாமா. அன்புள்ள இயேசப்பா, அந்த நாளந்த வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஜெபிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, வேலையிலையும் கூட கர்த்தாவே, காலை வேலையிலே ஆண்டவரே, அப்பா என் ஆண்டவரே, ஆண்டவரே சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. மகளை திடன்குள் விசுவாசம் ரட்சித்தது என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக யாரெல்லாம் ஆண்டவரே உங்கள் மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு விசுவாசம் ரட்சிக்கும்படியாகவும் நல்ல பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் நன்றியோடு ஜெபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாத உடைய சுத்த கிருபைய சுவாமி, நாங்கள்லாம் பாவியப்பா, எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த இடத்துல உம்மிடத்துல ஆண்டவரே உம்மிடத்துல சேர்க்கிற கிருபைக்காக ஜெபிக்கிற ஸ்தோத்திரமா. உன் பாதம் ஒன்றே வேண்டும் அப்பா தகப்பனே. அப்பா, விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொன்னது போல அந்த மகள் ஏங்கி கொண்டு இருக்கிற ஒரு மகன் ஏங்கி கொண்டுகிட்டே இருக்கிற ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஏசப்பா. எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குது ஆண்டவரே, எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு இப்படி இருக்குது, இந்த உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க வார்த்தை, மகனே திடன்கொள் விசுவாசம் நிறைச்சது என்று சொன்னீங்க. ரக்கர சிலரிக்கலரவா தரிக்கலபர சிலரிக்கிறவா, மகளை திடன்கொள்ள ரிக்கல சொல்லிக்கிறவா, உன் விசுவாசம் ரச்சித்துக் கொண்டிருக்கிறது ரபா ரிக்கல சொல்லிக்கிறவா. இயேசுவின் நாமத்தினாலே நீ எதை நினைக்கிறையோ அந்த எண்ணங்கள் கூட போய் ரபரிக்கல சொல்லிக்கிற ஆண்டவர் அம்மையால் எல்லோரா பரிக்கவா. இசப்பா, உங்க கிருபை இறங்கட்டும் சுவாமி, உங்களுடைய பரிசுத்தை இறங்கட்டும் அப்பா. அந்த மகளுக்காக செபிக்கிறோம் ஹபரிக்கு சலரிக்கோ ரிக்கலவா.
ரிபோல் ரிக்கரபரபர சலதானியா உனக்காக செபிக்கிறார் ரிக்கபஸ்தரிக்கபா. ஆண்டவர் நீ எது குறித்து கலங்குகிறீர்கள், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அது உன் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், மகளை திடன்குள் உன் விசுவாசம் ரச்சித்தது ஆபரிக்கிறபா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காத, நான் உன் தேவன் என்று சொல்ல பரிக்கிறபா. எஸ்ஸப்பா உங்கள் கிருபை அந்த குழந்தைகளோடு இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளோடு இருக்கட்டும். யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே மனதில் பாரத்தோடு இருக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் அவர்களோட பேசுங்க சுவாமி, பேசுங்கப்பா. உங்கள் கிருபை அவர்களோடு இறங்கட்டும் வரைக்கும் இருக்கிறபான்னு சொல்லிக்கிறீங்க. யாரெல்லாம் ஒரு விசுவாசம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க ஏசப்பா, நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க ஏசப்பா. நீ பேசுவேன் வாயோட பேசுவேன் என்று சொன்னேன். கலர பரி தற்கிறவா மகளை திடன்கொள் விசுவாசம் நிறைச்சி தர பரிக்கிறவா இயேசுவின் நாமத்தில் எப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இவளில் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்காக நான் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிப்பதற்காக நான் செபிக்கிறோம் அப்பா. என் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்பதற்காக நான் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் சகல பரலை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை உங்கள் மனதின் ஆழத்தில் பதிய போகுது. இந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். இன்னும் ப்ரேயர் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெபத்தின் வாஞ்சையை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கப் போகிறது. ஆமென்.